அவன் என்ன கட்டாயப்படுத்தி இருந்தாலும் நீ இங்க வந்திருக்க கூடாது. நீ எனக்கு கொடுத்த வாக்க மீறிட்ட. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான் அத்தை. நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களோட சுயநலத்துக்காக என்னை கட்டாயப்படுத்தி பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ என் மேல தேவையில்லாத பழைய வர சுமத்தி இப்போ என்னதான் அதை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு உன்னை கஷ்டப்படுத்தலமா, நீதான் என்ன கஷ்டப்படுத்துற. நான் சொன்ன மாதிரி நீ போயிருந்தனா எப்படியாவது பார்த்திய நான் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். கொஞ்ச நாள்ல அவன் உன்னை மறந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருப்பேன். ஆனா நீ இப்ப நான் எதுவுமே செய்ய முடியாதபடி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. சொல்லு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததோட நோக்கம் என்ன? நீ இந்த வீட்டுக்கு திரும்பவும் எதுக்கு வந்த? சொல்லு காவியா. அத்தை, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் வீட்டுக்கு எதுக்கு வருவா? கட்டின புருஷனோட சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. என்ன சொன்ன? வாழ்றதுக்கு வந்திருக்கியா? ஏன் அத்தை, நான் ஏன் பார்த்தியோட வாழக்கூடாது? எல்லாரும் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ வாழக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீ களங்கம் இல்லாத பொண்ணுன்னுதான் பொண்ண பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நீ வேற ஒருத்தனை காதலிச்சு மன ரீதியா கலங்கமாயிட்ட. பொண்ணுங்க மனசு பால் மாதிரி. ஒரு தடவை திரிஞ்சுட்டா தெரிஞ்சதுதான். அது உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். காதலிச்ச யாருமே வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா அப்படி அத்தை. என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணிக்க கூடாது. அதுலயும் காதலிச்ச உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. ஏன் புள்ளைக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தி பொண்டாட்டியா இருக்க கூடாது. ஒருவேளை பார்த்தியே உன்னை ஏத்துக்கிட்டாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. நீ இந்த அத்தைக்காவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த சின்ன உதவியை மட்டும் பண்ணு.
நீ கலங்கம் இல்லாத பொண்ணுன்னுதான் உன்னை பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நீ வேற ஒருத்தனை காதலிச்சு மன ரீதியா கலங்கமாயிட்ட. அதுலயும் காதலிச்ச உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. ரம்யா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ரம்யா, என்னாச்சு? அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ரம்யா, என்ன ரம்யா அழுதுட்டு இருக்க? என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்லைங்கிற. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நானே தான் பிரச்சனையா இருக்கேன். ரம்யா, வாட் இஸ் திஸ்? ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுற? என்ன ஆச்சு உனக்கு? இனி எனக்கு என்ன ஆகணும் ஜேகே? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை இப்படியே முடிய போதுன்னு நினைக்கிறேன். ரம்யா, ஏன் ரம்யா எதுக்காக இப்படி விரக்தியா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துருச்சு? காவியா பார்த்தி மாமா கூட நடந்த கல்யாணத்தை ஏத்துக்கல. அவ எப்படியோ பார்த்தி மாமா விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா அவ அப்படி போற மாதிரி தெரியல ஜேகே. ஆனா எனக்கு என்னமோ காவியா மனசு மாறி பார்த்தி மாமா கூட வாழ்ந்துருவாளுன்னு தோணுது. ரம்யா, என்ன ரம்யா நீ ஏதோ தப்பான ஆங்கிள் யோசிக்கிற. பார்த்திபனுக்கும் காவியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? புரியாம பேசாத ஜேகே. பார்த்தி மாமாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நான் அவரை எவ்வளவு வருஷமா நேசிக்கிறேன்னு தெரியுமா? ஆனா மாமாவுக்கு காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேரும் என்ன சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு எதுக்காக ஒண்ணா இருக்கணும் ஜேகே? காவியா பிரிஞ்சு போனா நானாவது பார்த்தி மாமா கூட சந்தோஷமா இருப்பேன்ல? ரம்யா, நீ ரொம்ப தப்பான ஆங்கிள் தான் மறுபடியும் யோசிக்கிற. பார்த்திபனுக்கும் காவியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, நீ சொல்ற மாதிரியே காவியாக்கு வேணா பார்த்திபன் மேல ஒரு வெறுப்பு இருக்கலாம். ஆனா பார்த்திபன் காவியாவை ரொம்ப நேசிக்கிறானே. அப்படி இருக்கும்போது பார்த்தி அந்த காவியாவை விட்டுட்டு உன்னை ஏத்துக்கிட்டு வாழ்வான்னு நீ எப்படி நினைக்கிற? ரம்யா, பார்த்தியை விட்டா இந்த உலகத்துல யாருமே இல்லையா? ஜஸ்ட் திங்க். நோ,
பார்த்திபன் அளவுக்கு ஸ்மார்ட்டாக யாரும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் என் அளவுக்கு ஸ்மார்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது நீ சூஸ் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போன பார்த்திபனை நினைச்சு உன் லைஃபை வீணாக்கிக்காத. நான் ஒண்ணு சொல்லவா ஜேகே? ஒரு பொண்ணு முதல்ல யார அதிகமா நேசிக்கிறாளோ அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைப்பா ஜேகே. அதனால்தான் பார்த்தி மாமா கூட நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்ல. ரம்யா, கமான், ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டா திங்க் பண்ற. இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் மாறி வாய. யூ see, உன்னை நீயே நல்லா செல்ஃபா ஸ்டடி பண்ணி பாரு. இங்க பாரு ரம்யா, நீ யாருக்குமே குறைஞ்சவ இல்ல. உனக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. இங்க பாரு ரம்யா, லவ்ல தோத்த நிறைய பேரு லைஃப்ல ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீ உன் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த பார்த்திபனையே நினைச்சு உன் லைஃப் நீ வீணாக்கிக்காத ரம்யா. ரம்யா, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. கமான், வா, ஒரு லாங் டிரைவ் பண்ணலாம். ஜஸ்ட் உனக்கு ரிலாக்ஸா இல்ல இருக்கும். ஜேகே, ஃபோர்ஸ் பண்ணாத, நான் எங்கேயும் வரல. ரம்யா, நான் கூப்பிட்டா வர மாட்டியா? கமான், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நோ, மாமா, மாமா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. காலேஜ் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? அதான் கூப்பிடுறாள, போய் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு வா. அவளுக்காச்சும் ஹெல்ப் பண்ண. அப்போ நீ என் கூட வெளியில வர மாட்ட. கண்டிப்பா இன்னொரு நாள் போலாம் ஜேகே. இப்ப அவளுக்கு டைம் ஆகுது போல, நீ கூட்டிட்டு போ. தேங்க்ஸ் ரம்யா. வாங்க மாமா, வாங்க. நீ போ ஐஷு. நீங்க போங்க மாமா. பரவாயில்ல, நீ போ. போங்க மாமா, நீங்க போங்க. சிரிச்சிட்டு வராங்க. என்ன விஷயமா இருக்கும்? ஆபீஸ் கிளம்பிட்டீங்க போல. ஆமா, ஒரு கிளையன்ட் மீட்டிங் இருக்கு. ஓ, ஒரு நிமிஷம். என்ன இது? அது காஃபி. நான் உங்ககிட்ட காஃபி கேட்கவே இல்லையே. நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லவே இல்லையே. அதான பார்த்தேன். நீங்களாவது எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதாவது. காஃபிங்கிற பேர்ல கசாயத்தை கலக்கி கொடுப்பீங்க. கேட்டா காலையில குடிக்கிற காஃபில சுகர் போடாம குடிக்கணும்னு பெருசா தத்துவம் பேசுவீங்க. உங்களுக்கு இப்போ காஃபி வேணுமா? வேணுமா? நல்லா இருக்கு.
உங்களுக்கு வேணும்னா கிச்சன்ல போய் போட்டுக்கோங்க. ஆ? என்னது? நான் ம். கிச்சன் காஃபி? ஆ, ஆ, ஏன் ஆம்பளைங்க காஃபி போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன ஆம், என்ன? சாரி. ஹலோ, உங்க சாரியெல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்பீங்க, உடனே நாங்க மன்னிச்சிடணுமா? நெவர். இந்த ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. என்ன திமிரு, என்ன அகம்பாவம்? அன்னைக்கு என்னன்னா அத்தனை பேர் முன்னாடி கோயில வச்சு என்ன பலார்னு அறையிறீங்க, அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பீங்க. இல்ல, நான் குடிச்சேன், அடிச்சீங்க. அதான் எங்க அம்மா எல்லாரும் முன்னாடி உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னாங்கல்ல. நீங்க என்னதான் மதிக்கல, அட்லீஸ்ட் எங்க அம்மாவோட பேச்சையாவது. அத்தனை பேத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுட்டு இவங்க அப்படியே சீக்கிரட்டா ரூம்குள்ள வந்து மன்னிப்பு கேட்பாங்களா? இவங்கள உடனே மன்னிச்சிடணுமா? நெவர். நானாவது மன்னிக்கிறதா? ஹலோ, என்ன விட்டா பேசிட்டே போறீங்க? நான் எதுக்காக சாரி கேட்டேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் கோயில்ல அத்தனை பேருக்கு முன்னால அறிஞ்சதுக்காகவோ இல்ல உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னதுக்காகவோ சாரி கேட்கல. உங்களை நான் கோயில்ல அத்தனை பேருக்கு முன்னால அறிஞ்சதுக்காகவோ இல்ல உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னதுக்காகவோ சாரி கேட்கல. நான் சாரி கேட்டது காவியாவை அன்னைக்கு கோவமா திட்டினதுக்காக. ஆஹா, அப்போ நீங்க நான் அறிஞ்சதுக்காக சாரி கேட்கல? சத்தியமா கேட்க மாட்டேன். ஏன்னா நான் உங்களை அறிஞ்சது 100% கரெக்ட். அதான் நான் பார்த்தேன். நான் கூட நீங்க என்னமோ என்ன அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்க வரீங்களோன்னு நினைச்சேன். நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, ரவுடி ரவுடி பேபி. ரவுடி பேபியா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே ரவுடி பேபி தான் கரெக்ட். முன்னெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க குடிச்சிட்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போலாம் கோயிலுக்கு போய் சாமி கிட்டயே பிரச்சனை பண்றீங்களே. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா மட்டும் இல்ல, கோயிலுக்கு வந்தாலும் அடிக்கலான்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் அன்னைக்கு கோயில்ல அரைஞ்சேன். ஓஹோ ஓஹோ, புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. என்னைய வச்சு ஊர்ல உள்ள அத்தனை குடிகாரங்களுக்கும் டெமோ காமிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடிச்செல்லாம் யாரையும் திருத்த முடியாது, அன்பால தான் திருத்த முடியும். பொண்டாட்டினா புருஷன்கிட்ட பொலைட்டா நடந்துக்கணும். இப்படி வயலண்டாவா நடந்துக்கிறது? இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடிச்செல்லாம் யாரையும் திருத்த முடியாது, அன்பால தான் திருத்த முடியும். பொண்டாட்டினா புருஷன்கிட்ட பொலைட்டா நடந்துக்கணும். இப்படி வயலண்டாவா நடந்துக்கிறது? இங்க பாருங்க, நான் குடிக்கிறத வேணா மறப்பேன், ஆனா நீங்க என்ன அடிச்சத நெவர் மறக்கவே மாட்டேன். நீங்களா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். வேண்டாம். நான் உங்ககிட்ட பேச வந்ததுக்கு காரணமே காவியாவுக்கு நீங்க சப்போர்ட்டா இருந்தீங்கன்றதுக்காக தான். கிளம்புங்க, காத்து வரட்டும். பிறந்ததுல இருந்து கூட இருக்கிறவங்களே நம்பலையா? என்னெல்லாம் எங்க டைம் தான் வேஸ்ட். இப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு தெரியும்.